ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நைட்டே வெள்ளை சுண்டலை ஊற வச்சிடலாம். அப்புறம் அடுத்த நாள் காலையில் அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டு ஒரு 4 விசில் விட்டு நிறுத்திடுங்க. நல்லா சுண்டல் வெந்து ஆறுன அப்புறம் அதை கொஞ்சம் சின்ன ஜாரில் போட்டு ஒரு ஸ்பூன் அளவு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு அப்படின்னு தனித்தனியாக எல்லாம் ஒன்றா ரெடி பண்ணலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரைச்சிட்டு வெங்காயம் தனியாக பச்சை வெங்காயமாக அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி 3 தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு கிரேவி கொடுக்குறது. அதனால் இந்த 3ஐயும் தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாயை நம்ம அரிஞ்சு எடுத்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்னு பார்த்திங்கன்னா பட்டை, கிராம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசி மொக்கு, நட்சத்திர சோம்பு இது எல்லாம் 1 by 1 போட்டு வணக்கிட்டு கூடவே வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வணக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சு அதை எல்லாவுமே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து சேர்த்தி அந்த வாசம் போகிற அளவுக்கு நம்ம வணக்கிட்டு காரத்துக்கு மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா இதை போட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வைக்கலாம். சுண்டல் வேக வச்ச தண்ணிவே 1 டம்ளர் ஊற்றி கொதிக்க வைங்க. அந்த ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம வெந்த சுண்டல் எடுத்து உள்ளே போட்டு அதையும் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச சுண்டலையும் உள்ளே போட்டுருங்க. இதெல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் கஸ்தூரி மேதி போட்டு நிறுத்திடுங்க. அவ்வளோதான்.